இந்த தேர்தல் பயணத்துடைய பொலிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு காரசாரமா போயிட்டு இருக்கு. நம்ம கணக்கு எதற்கு பாக்குறோம். இங்க மக்களும் அந்தந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கிட்ட தங்களுடைய கேள்விகளை முன்வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுடைய பேர், நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களுடைய கேள்வி எந்த கட்சிக்கு? என் பெயர் ஏழுமலை, நான் ஊத்துக்கோட்டையிலிருந்து வருகின்றேன். இப்போது தமிழக முதல்வர், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய 2021 தேர்தல் சம்பந்தமாக சுமார் 505 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார். அதில் முக்கியமானது நீட்டை ரத்து செய்வோம் என்று கூறினார். ஆனால் ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிய அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் தடை இருந்தது. தடை இருந்து தெரிந்தும் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டது தவறுதானே? அதுக்கடுத்தது, நமது தமிழ்நாட்டில் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றார்கள். ஆனால் எங்கும் தமிழ் இல்லை. நமது வணிக வளாகங்களில் பெயர் பலகைகளில் முதலில் தமிழ் வரணும், அடுத்தது ஆங்கிலம் வரணும், அதுக்கு அடுத்தது அவர்கள் மொழியில் இருக்கணும் என்று பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதுநாள் வரை அந்த பெயர் பலகை வைக்கவில்லை. இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட கேள்வி யார்கிட்ட வைக்கிறீங்க ஐயா? நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான். இதை ஏன் சொல்றேன்னா, 3 வருஷமா நான் ஜிடிபில மனு கொடுத்து. ஓகேங்க, நீங்க கேள்வி புரிஞ்சிருச்சு சார். இப்ப அவர் நீட் பத்தி கேள்வி கேட்கிறாரு, முன் வச்சிருக்கிறாரு சார். அதற்கான பதில். ஐயா வணக்கம், உட்காருங்க. அதாவது நீட்டு பிரச்சனையை பத்தி தொடர்ந்து எழுத்து குரல் கொடுத்தவங்க திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி, ஒன்றிய அரசு அதற்குண்டான எந்த விதமான செவிசாய்க்கவும் இல்லை. ஆனா மத்திய நம்ம சுப்ரீம் கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அதற்குண்டான பணிகள் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா நிச்சயமாக இந்த நீட் தேர்வு அகற்றப்படும் எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நிச்சயம் அது ஒரு நாள் மாறும். உங்க ஆட்சி மாற்றத்திலே வரும் தானே ஓட்டு போட்டாங்க. அப்படி இல்ல, அது ஒன்றிய அரசோட சம்பந்தப்பட்ட விஷயம் நீட். அதனால நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்றோம். அதனால அதே கேள்வி பொறுத்தவரை 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசில் கூட்டணியில் இருந்தபோது காந்தி செல்வன் மத்திய அமைச்சர் அந்த 2010 அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தார். அதன் பிறகு அம்மா இருந்தவரை 2016 வரை அதற்கு நீட்டிப்பு பெற்றுக் கொண்டே வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக எம்சிஐ நாம்ஸ் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். 2017 நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டது. இதான் இருக்கிற விஷயம். இவர்கள் சொன்ன வாக்குறுதி பொய் வாக்குறுதி, அது நிறைவேற்ற முடியாத. தமிழ்நாட்டுல நீட் தேர்வு வந்ததே அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டுல நீட் தேர்வு முதல் வந்ததே அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இன்னும் ஒரு விஷயம் ஐயா, ஒரு நிமிஷம் நாங்க பேசிக்கிறோம், பதில் சொல்லிடுறேன். மத்திய அரசு அன்றைக்கு தெரிந்த காந்தி செல்வன் சுகாதாரத்துறையில இணையமைச்சர் தான் தவிர அவர் மெயினான அமைச்சர் கிடையாது. ஒன்னு. ரெண்டாவது விஷயம், அன்றைக்கு நீட் தேர்வுக்கு ப்ரொபோசல் வரும்போது அதை உடனடியாக முத்தமிழறிஞர் கலைஞர் தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டு உள்ள வர விடல. அடுத்து மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்தவர்களும் வரல. அதுக்கப்புறம் எப்படி வந்தது அப்படின்னா உங்க ஆட்கள் விட்டதுதான் ஐயா. நான் அந்த நேரத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் கண்டி உடலன்னா இப்ப தொடர்ந்து இருக்காது. இதெல்லாம் கரெக்ட். இப்ப என்ன சப்ஜெக்ட், காந்தி செல்வன் கையெழுத்து போட்டுதான். காந்தி செல்வன் கையெழுத்து போடல, அதுக்கப்புறம் நீங்க தான் ஆட்சிக்கு வந்தா நீங்க மத்திய அரசு மாறினா நாங்க பண்ணுவோம் நீங்க சொல்லல. நடந்த விஷயத்த சொல்றேன் நான். நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க சொன்ன தேர்தல் நீங்க தான் கூட்டணியில் இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லி எடுத்துட்டு வர நீட்டை எடுக்க தேர்தல் வாக்குறுதி நாங்க இல்ல. தேர்தல் வாக்குறுதி நாங்க இல்ல. மோடியோட நேரடி தொடர்பு 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நீங்க ஒண்ணு. ரெண்டாவது, இது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் எம்சிஐ அதை செயல்படுத்துறாங்க. இந்த யதார்த்தத்தை உண்மையை மறைச்சிட்டு நீங்க தவறான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா உண்மை. இது நடத்த முடியாது, தவறானது அல்ல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறேன். நீங்க உங்க அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கும் போதும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணாரு, அதற்கு உண்டான முயற்சி எல்லாம் எடுத்தாரு. ஆனா அப்பவும் வாய் மூடி இருந்துட்டு. ஒரு நிமிஷம். இப்ப என்னன்னா, திருவள்ளூர் மாவட்ட மக்கள் நீட் தேர்வு விஷயத்தை இன்னும் ஒரு பாதிப்பா பாக்குறாங்க.
தொடர்ச்சியா அதுக்கு அழுத்தம் தொடர்ந்து கொடுக்கணும் நாங்களும் அப்படிங்கிறது. அதான் பார்த்துட்டு அதுதான் இருக்கோம். பாதிப்பா கேள்வி. தான் ஏன்னா, அதை பார்க்கிறோம். பத்தி விவாதம் அதை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்த இருக்கோம். மோடி அரசு தான் Okay. அதை எடுக்கணும்.